அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன வரலாறு முக்கியம் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது மெம்பரா இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே 2050 காமிக்கிறாங்க. அடைக்கலம் அப்படின்ற ஒரு வயசான அரசியல்வாதி வீட்டுக்கு வெளியே வர்றாரு. நல்ல வேலை அவன் தூங்கிட்டு இருக்கான். இப்ப தப்பிச்சு போனாதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அப்பதான் கெயில் அப்படின்ற ஒரு நபரை பாக்குறாரு. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வயசானவரா வேற இருக்கீங்களேன்னு கேட்க இவரு தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆயிருக்க வேண்டியது, பார்லிமெண்ட் வரலையும் போயிருக்க வேண்டியது, ஆனா ஒரே ஒருத்தனால நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். இது எல்லாத்துக்குமே பின்னாடி கார்த்தி அப்படின்றவன் தான் இருக்கான். அவன் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையில என் கூடவே இருந்தான். ஒரு ஐபிஎல் டீமையும் அனுஷ்காவையும் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன்னு ஸ்டார்ட் பண்ண அப்படியே படத்தோட டைட்டில போட்டு பிளாஷ்பேக்கு போக ஆரம்பிக்குது. 2022 ஹீரோவான கார்த்தி அப்படின்றவர் தான் காமிக்கிறாங்க. இவருக்கு வேலை வெட்டி ஒன்னும் கிடையாது. வீட்டுல தண்டமா சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவரோட லட்சியம் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு பெரிய ரீச் அடையணும் அப்படின்றத அதுக்காக ஊர்ல சும்மாவே சுத்திக்கிட்டு இருந்திருப்பார். அண்ட் இவங்களுக்கு உதவுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலே இருக்கிற அடைக்கலம் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி தான். இவரோட வேலை எல்லாமே காலையில ஒரு அரசியல்வாதியா இருந்துட்டு நைட்டு டேப்லெட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பெண்களோட இருக்கிறது தான் இவரோட வழக்கம். அப்படி ஒரு நாள் இருந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டா ஹீரோ போன் அடிக்கிறார். எங்க வீட்டுல வேலை இல்லை அப்படின்ற மாதிரி என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதோட உச்ச கட்டமா நான் வேலை இல்லாம இருக்கேன் அப்படின்றதுனால செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷங்க அனுப்ப போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். நான் வெட்டியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி குத்தி காமிச்சு எங்க அப்பா என்ன அனுப்ப பிளான் போடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவர் பாத்தீங்கன்னா நான் முக்கியமான வேலையில இருக்கேன்டா தம்பி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலான்னு கட் பண்ணிட்டுறாரு. அண்ட் இவருக்கும் செம்ம காண்டு. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்களே, நம்ம காலையில எழுந்த உடனே வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி தூங்கிட்டுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. வீட்டை விட்டு போற அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தார் இல்லையா. முதல் வேலையா அவரோட தங்கச்சி கிட்ட போய் ஒழுங்கா படிக்கணும்னு பசங்களை ஏமாத்தி லவ் பண்றன்ற பேர்ல சுத்த விடாது என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவரோட அம்மா கிட்ட போறாரு. அம்மா கிட்ட போய் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நீ எங்க வேணா போ, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து சேரு அப்படின்ற மாதிரி கவலையே இல்லாம பேசுறாங்க. இவருக்கு செம்ம கடுப்பு. நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றேன், யாருமே மதிக்க மாட்டீங்களா, இது எல்லாத்துக்குமே ஒரு நாள் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா போய் கதவை திறக்க இவங்களோட கேட்டை திறந்துகிட்டு ஒரு மலையாளி பொண்ணு வருது. இவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்கள பார்த்த உடனே மயங்கி போய் நிக்கிறார். ஆனா அவங்களும் இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்க வீட்டு பக்கத்துல குடி வந்திருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவர் பாத்தீங்கன்னா ஒரு டோரை மட்டும்தான் திறந்து வச்சிருப்பார். இன்னொரு டோரை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதுலயே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி டச் பண்ணிட்டு போறாங்க. அப்படியே பிளாட் ஆயிடுறாரு. அண்ட் வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்கிட்டையும் போய் அவங்க ஸ்வீட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி பக்கத்துல தான் இருக்கும், என்னோட அப்பா ஒரு பேக்கரி வச்சிருக்காருன்னு வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு ரிட்டர்ன் வராங்க. இந்த வாட்டியும் அதே மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்க ஆனா இந்த வாட்டி கதவை திறந்துகிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இல்லையா. இதனால் வரலையும் சும்மாவே இருந்தோம், இதுக்கப்புறம் ஒரு வேலை வந்துருச்சுன்னு வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் வீட்டை விட்டு எல்லாம் போல, இனிமேல் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா இந்த பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா ஜமுனா அப்படின்றதா ஸ்ட்ரைட்டா தன்னோட அப்பா கிட்ட போய் இந்த தெருவில் இருக்க எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டேன், எல்லாரோட வீட்லயும் 20 to 25 வயசுக்குள்ள கண்டிப்பா ஒரு பையன் இருந்துடுறான், அண்ட் ஒரு 4-5 வீட்டுல மட்டும் சின்ன பசங்க தான்ப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட வீட்லயும் பாத்தீங்கன்னா பெரியவங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி மறைச்சிடுறாங்க. ஏன்னா ஹீரோவை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா அந்த வீட்டுல 20 வயசுல ஒரு பையன் இருக்கா அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா அந்த சைடு போக விட மாட்டார் இல்லையா, அதனால மறைக்கிறாங்க. ஆனா இந்த எல்லா விஷயங்களையும் கேட்ட இவங்களோட அப்பாவும் அப்போ இந்த 4 குடும்பத்துல மட்டும் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா போதும், மற்ற குடும்பத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இவங்களோட அம்மாவும் எதுக்குங்க இந்த வேலை எல்லாம் கேட்க பொதுவா மலையாளி பொண்ணுங்க அப்படின்னாவே பயங்கரமா டிமாண்ட் இருக்கும், அதுவும் தமிழ்நாட்டு பசங்கன்னா சொல்லவா வேணும், நம்ம இப்பதான் வந்திருக்கோம், அதுக்குள்ள வெளியே போய் பாரு எவ்வளவு பேர் நின்றுகிட்டு இருக்கானுங்க, வெளியே கூட்டு போய் காட்டுறாரு. கூட்டமா வந்து நின்றுகிட்டு இருப்பானுங்க. அந்த வயசான அங்கிள் கொண்டு நின்றுகிட்டு இருப்பாரு. அந்த பசங்க எல்லாருமே ஓகே அங்கிள் எதுக்காக நின்றுகிட்டு இருக்காருன்னு கேட்க அவன் வாசனையை பிடிச்சி வந்திருப்பாண்டி, பசங்களோட வேலையே இதானே, நம்ம ஒழுங்கா இருக்கணும், நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஹீரோ அவங்களோட வீட்டு முன்னாடி வந்து சைட் அடிக்கலான்னு வர ஒரு கூட்டமே நின்றுகிட்டு இருக்கோம் இல்லையா. யார் ஏரியால வந்து எங்கடா நின்றுகிட்டு இருக்கீங்க, எல்லாரும் கிளம்புங்கடான்னு சொல்ல அங்க இருக்கிற ஒரு பையனும் போன வாரம் எங்க ஏரியாவுக்கு ஒரு சேட்டு பொண்ணு வந்துச்சுல்ல, நீ வந்து பார்த்தல நாங்க எதனா சொன்னோமான்னு கேட்க அது சேட்டு பொண்ணு, இது மலையாளியோட மொத்த ரைட்ஸும் என்கிட்ட தான் இருக்கு, அவங்க மருதியா அடி வாங்கறதுக்கு முன்னாடி கிளம்புங்கன்னு சொல்ல எல்லாரும் கிளம்பிட்டுறாங்க. அண்ட் இவர் மட்டும் தனியா நின்று சைட் அடிக்க ஆரம்பிக்க அந்த ஜமுனாவும் வந்து வெளியே செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவங்க நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்களுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு வந்து பால்கனில நின்றுகிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றது
பண்றதுன்னு புரியல. ரெண்டுமே செம்ம அழகா இருக்காங்க. இந்த 2 பேரையுமே உசார் பண்ண என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். அதெல்லாம் தப்பு, 2 பேர்ல ஒருத்தர் தான், யாரை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி அவங்கள பாத்துக்கிட்டே இருக்க முதல்ல பார்த்த பொண்ணு இப்போ மொக்கையா தெரியுறாங்க. ரெண்டாவதா பார்த்த பொண்ணு டக்கரா தெரிய. இவங்க பேர் பாத்தீங்கன்னா யமுனா அப்படின்றது. 2 பேர் பார்த்தோம், கடைசியில ஒண்ணு ஃபைனல் பண்ணிட்டோம். அந்த பொண்ணு வேணாம், இந்த பொண்ணு தான் நமக்கு ஏத்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறார். இது தெரியாத அந்த ஜமுனாவும் பார்த்தீங்கன்னா இவர் தன்னை தான் பார்க்க வராருன்னு நினைச்சு டெய்லி கையை காமிக்க, இவரு வேற வழி இல்லாம இவங்களுக்கு கையை காமிச்சிட்டு உங்க அக்கா பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஹீரோட ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோ இருக்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா. இவங்க வீட்டில் பழக்க வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்க, இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அக்காவை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க அப்படியே சில நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் யமுனாக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை தான் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு சைடு ஓடிக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த அரசியல்வாதி கூட பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ கொடி பிடிக்கணுன்ற மாதிரி வேகமாக பிடிக்க ஒரு நபர் பைக்கில் அடிபட்டு கீழே விழுந்துட்டுறாரு. யாரும் இவங்க வேகமாக ஓடி போய் தூக்கி பார்க்க இவங்களோட பழைய நண்பர். இவனா அப்படின்ற மாதிரி ஷாக்காக ஒரு சின்ன பிளாஷ்பேக். அன்னக்கிளி அப்படின்ற ஒரு தொழில் பண்றவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க கொண்டு அந்த அரசியல்வாத வரலையும் போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வீட்டு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. முதல்ல நான் போயிட்டு வரேன், பக்குவமா பேசிட்டு வரேன், அதுக்கு அடுத்து நீங்க போங்கடா அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரையும் நிக்க வச்சுட்டு அரசியல்வாதி உள்ள போறாரு. எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வெளியே வர ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா உள்ள பூந்துட்டு இருப்பார். அந்த சமயம் பார்த்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிய வர எல்லாரும் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இவரோட ஃப்ரெண்டு மட்டும் மாட்டிக்கிறார். அப்படியே ஒரு பஞ்சாயத்தை கூட்டி அந்த பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில இருக்கா, இதுக்கு நீதான் காரணம்னு சொல்ல இவர் மறுக்கிறார். எவனோ சாப்பிட்டதுக்கு நான் பில் பே பண்ணுமா, அவன் முன்னாடியே இந்த மாதிரி தான் இருந்தான்லாம் சொல்ல பஞ்சாயத்து ஒரு முடிவு பண்ணி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இதனால இவர் பாத்தீங்கன்னா அவங்க கூட வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறார். இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இல்லையா. அதனால இவங்களை பாக்குறப்பெல்லாம் ஒரு துரத்தி அடிப்பாரு. எந்த சமயம் பார்த்துட்டார் இல்லையா, பார்த்த உடனே இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. உங்களால தான் என்னோட வாழ்க்கையே போச்சு, நீங்க சாப்பிட்டதுக்கு நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு மாதிரி துரத்தி அடிக்கிறாரு. ஆனா அங்கிருந்து எல்லாரும் தப்பிச்சு ஓடி போயிட அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அன்னைக்கு ஒரு மலையாளி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதுல அக்கா தங்கச்சி 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்க முதல்ல தங்கச்சி கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களை லவ் பண்றேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் இதை எதிரே பார்க்கல, சரி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன், உன் அக்கா எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி உங்க அக்கா கிட்ட போய் பேசுறாரு. அது உங்க அக்கா கிட்ட போய் நான் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அவங்களுக்கு ஒன்னும் புரியல. லவ் எல்லாம் என்னால பண்ண முடியாது, முதல்ல இங்கிருந்து ஒழுங்கா போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா நீங்க உடனே சொல்ல வேணாங்க, உடனே சொன்னீங்கன்னா என்ன பிடிக்கலன்னு தான் சொல்லுவீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுங்க, நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி தங்கச்சி கிட்ட போய் இந்த மாதிரி நான் லவ் பண்றேன்னு சொன்னல, நான் 2 நாளுக்குள்ள ஒரு நல்ல பதிலா சொல்றேன்ற மாதிரி கிளம்புறது. ஏன்னா அவங்க வேணான்னு சொன்னாலும் இவங்களை பிடிச்சலாம் இல்லையா. அதனால இந்த விஷயத்த பார்த்து அந்த அரசியல்வாதியும் பலே ஆள் தாண்டா நீ, ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க ட்ரை பண்றியான்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்தடுத்த நாள் காமிக்கிறாங்க. 2 நாளுக்குள்ள அவங்களுக்கு பிடிச்சி போய் ஓகே சொல்லணும், அப்படி இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடி முழு நேரமா சுத்த ஆரம்பிக்கிறார். அவங்க போற வர இடம் எல்லாத்துலயும் என்ன லவ் பண்ணுங்க, நான் மலையாளியாவே மாறிட்டேன், இப்ப மலையாளம் கூட உங்களுக்காக பேசுறேன் அப்படின்ற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் நம்பிக்கையே கைவிடல. வீட்டு வரலையும் போய் நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேன். இந்த விஷயத்த இவங்களோட தங்கச்சி கேட்டுடுறாங்க. அப்ப அவளை லவ் பண்றதுக்காக தான் என் பின்னாடி சுத்திட்டியா, என்ன நீ ஏமாத்திட்டல, இதுக்கு மேல என்ன ஏதாவது பண்ணன்னு வையா உன்னை கட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பயமுத்துறாங்க. அண்ட் இப்போ ஒரு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாவே அவங்க பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறார். கோயில் முதற்கொண்டு போற வர எல்லா இடங்களிலும் அவங்கள கூப்பிட்டு பேச இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவர் லவ் பண்ற விதம் பாத்தீங்கன்னா பிடிச்சி போயிருது. ஆனா அதை பாத்தீங்கன்னா உடனே சொல்ல மாட்டாங்க. அவரை கொஞ்ச நாள் அலைய விடுறாங்க. பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கட்டும், ஒரு நாள் நம்மளே சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சு போயிடுச்சு, அவங்க நம்மள லவ் பண்றாங்க, வேறும்னு ஏதாவது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒரு நாள் ட்ரெயின்ல போய்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கைகளை பிடிச்சு நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு தெரியும், நானும் உங்களை லவ் பண்றேன், உங்களை நான் கண் கலங்காம பாத்துப்பேன் அப்படின்னு மாதிரி ரொமான்டிக்கா டைலாக பேசிட்டு மூக்குல ஒரு கிஸ் பண்ணிட்டு வர்றாரு. அப்படியே மயங்கிடுறாங்க. 2 பேருக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு பாட்டை போட்டு இவங்களோட காதல எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்படியே சில நாட்கள் ஓடி போக ஹீரோயினோட வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன வேலை இருக்குன்னு ஃபேமிலியோட பாலக்காடு போயிருப்பாங்க. வீட்டுல ஹீரோயினும் அவங்களோட பாட்டியும் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோக்கு போன் அடிக்கிறாங்க. எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வெளியே போயிருக்காங்க, உங்க கூட பேசணும்னு தோணுச்சு, அதனாலதான் போன் பண்ணேன்னு சொல்ல இவரும் நான் அவங்க வீட்டுக்கு வருவான்னு கேட்கறாரு. யாருக்கும் தெரியாம ஒரு 5 நிமிஷம் தான், அங்க வந்து உன்னை பார்த்துட்டு போயிடுற அப்படின்ற மாதிரி அதுக்கு டீலை போட்டு
பின் கதவை திறந்து வைக்கும்படி சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் ட்ரை பண்ண அங்க இருக்க அவரோட அரசியல்வாதி நண்பரும் பாத்தீங்கன்னா, என்னப்பா பண்ற, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போய் அங்க என்ன பண்ண போற, இதெல்லாம் ஒரு சிக்னல் மாதிரி, அண்ணன் சொன்னா கேளு, இது உனக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரி ஒரு காண்டம் பாக்கெட்டை கையில கொடுத்துட்டு எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ முதல்ல யோசிச்சாலும் சரி இது உதவியா தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில அரசியல்வாதியோட வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரும் என்னப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா, ஏன்னா முதுகு பிடிச்சிக்கிட்டு இருக்கு போல, அவனை எடுத்து விடுவான்னு கேட்க ஹீரோவும் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பா இல்லையா, கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே அவங்களோட சின்ன வயசு போட்டோ ஆல்பத்தை எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் டெம்ட் ஆகி அவங்க கன்னத்துல ஒரு முத்தத்தை கொடுக்க பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட பாட்டியும் என்ன சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி உள்ள வர ஹீரோவும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டு இருப்பார். இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்க தப்பிச்சு வரும்போது அந்த காண்டம் பாக்கெட்டை அங்கேயே போட்டு வந்துட்டு இருப்பாரு. அது எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடும் நினைக்கிறானா, அவ அதை பார்த்தானா என்ன பேசிக்கிட்டே இருக்க கரெக்டா ஹீரோயின் அவரை தேடி அங்கே வந்துடுறாங்க. கையில அந்த பாக்கெட்டை எடுத்துட்டு வந்து, என்ன இன்டென்ட்டோட என்கிட்ட பேச வந்த, இது மாதிரி எல்லாம் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்ப செக்ஸுக்காக மட்டும்தான் என் கூட நீ பேசுனியா, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேசாத அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு போறாங்க. இவரும் தான் இது எல்லாமே வேணும்னு பண்ண கிடையாது, அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்துருச்சு, நான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ண அவங்க சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. உங்களாலதான் அவ்வளோ பிரச்சனையும் நான் மூடிக்கிட்டு ஸ்நாக்ஸே எடுத்துட்டு போயிருப்பேன், என் கையில அதை கொடுத்தது நீங்க தானே, இப்போ அவ சமாதானமே ஆக மாட்றா, என்கிட்ட பேசவும் மாட்றா அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ண இந்த அரசியல்வாதி பாத்தீங்கன்னா ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு நைட்டு அவ உங்ககிட்ட பேசுவா, அவ பாட்டி கூட வாக்கிங் வருவாள்ல, அப்போ அவளோட பாட்டியை நம்ம தூக்கிடலாம், உனக்கு டைம் கிடைக்கும், நீ அவ கூட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆளுங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடியா உட்காந்துட்டுறாங்க. ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த பாட்டிக்கு பாத்தீங்கன்னா சுருட்டுனா ரொம்ப பிடிக்கும். வழியில ஒரு சுருட்டை தூக்கி போட அது எடுக்கலான்னு போகும்போது பாட்டியை யாருக்கும் தெரியாம கடத்திடுறாங்க. அண்ட் ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அரசியல்வாதியோ வந்து எல்லாமே ஏன் தப்புதாமா, அன்னைக்கு நைட்டு நீ கூப்பிட்ட உடனே எதுக்கும் ஒரு ப்ரொடெக்டுக்காக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் கொடுத்து அனுப்புனேன், நீ இந்த மாதிரி பொண்ணுன்னு தெரியாம போயிருச்சுமா, இது எல்லாமே ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அண்ட் இதை கேட்ட ஹீரோயினும் பாத்தீங்கன்னா மனசு மாறிடுறாங்க. கடத்தின அவங்களோட பாட்டியும் விட்டுடுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க, பைக் எடு ஒரு லாங் டிரைவ் போலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோயினோட வீட்டுல பாட்டியவே கடத்திட்டு போயிட்டாங்க இல்லையா, பொண்ணுங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சேன், ஆனா இங்க பாருங்க சார் என்னோட அம்மாவே கடத்திட்டு போயிட்டானுங்க, இதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட கேட்க அவரும் பாத்தீங்கன்னா நிறைய ஆளுங்க எல்லாமே இப்ப வேலையில இருக்காங்க, உங்க வீட்டுக்குன்னு ப்ரொடெக்ஷன் எல்லாம் போட முடியாது சார், நான் வேணா இந்த ஏரியா பசங்க கிட்ட சொல்றேன், அவங்க நைட்லாம் இங்க ரவுண்ட்ஸ் வந்து பாத்துக்கிட்டோன்னு சொல்ல எந்த விஷயம் ஹீரோக்கு வந்து சேருது. அப்ப நான் அவங்க வீட்டு முன்னாடி வந்து 3 வாட்டி விசில் அடிக்கிறேன், நைட்டு நீ வெளியே வந்து என்ன பாரு அப்படின்னு மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டை காமிக்கிறாங்க. அதே மாதிரி வராரு, 3 விசில் அடிக்கிறாரு. ஹீரோயினும் வீட்டை விட்டு வெளியே வந்து பேச ஆரம்பிக்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயினோட ஃபேமிலி மொத்தமும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோக்கு பலாருன்னு கன்னத்திலே ஒண்ணு அடி வாங்கின ஹீரோவும், நீங்க நான் யாருன்னு தெரியாம அடிச்சிட்டீங்க, தெரிஞ்சா அடிக்க மாட்டீங்க, நான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன் தானே சொல்ல அவருக்கு இன்னும் ஷாக்கு, அவங்க வீட்டுல இவ்வளோ பெரிய பையன் இருக்கான் அப்படின்றது தெரியவே தெரியாது, எதுக்காக மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அவரோட 2வது பொண்ணு பண்ண வேலை தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்படியே கட் பண்ணா 2 வீட்டுக்காரங்களுக்கும் அடுத்த நாள் காலையில பயங்கரமான சண்டை. இனிமேல் உங்க பையன் அடைக்குவேங்க, என் பொண்ணு பின்னாடி சுத்தணும் அப்படின்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான்ற மாதிரி கிளம்பிட்டுறாரு. அண்ட் ஹீரோவும் பாத்தீங்கன்னா இது எதுவுமே பெரிய மேட்டரே இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்கிறவங்களும் இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ என்னடா இந்த மாதிரியே இருக்கு, அவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்ற மாதிரி போயிடுறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் அந்த மலையாளோட ஃபேமிலி மொத்தமும் பாத்தீங்கன்னா துபாயில மாப்பிள்ளை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்கு நடுவுல தான் ஹீரோட லவ் மேட்டர் வந்திருக்கும் இல்லையா, லவ் மேட்டர் தெரிஞ்சதால துபாயில இருக்கிற மாப்பிள்ளைய வர வச்சு உடனே கல்யாணத்துக்கு உண்டான வேலை எல்லாத்தையும் பாப்போம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. வீட்டு முன்னாடி போய் அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் அடிச்சு போட்டுட்டு, துபாய் மாப்பிள்ளை வந்தாலும் சரி அமெரிக்கா மாப்பிள்ளை வந்தாலும் சரி உங்க பொண்ணு எனக்கு தான், நான் உங்க பொண்ணு தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர இதோட எஃபெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுல வேற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவன் இங்க இருக்கிற வரையும் கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டான், நம்ம கல்யாணத்தை துபாயிலே வச்சுப்போம், அதுதான் நமக்கு சேஃப் அப்படின்றது. இந்த விஷயத்த ஹீரோயின் போன் பண்ணி சொல்றாங்க, நீ ஒழுங்கா விட்டுருந்தாலே நானே நிறுத்திருப்பேன், இப்ப துபாயில கல்யாணத்தை வைக்க போறாங்களாம், நீ தான் எல்லாத்தையும் பண்ண, நீயே எதையும் சால்வ் பண்ணு அப்படின்னு மாதிரி போனை கட் பண்ண ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம குடும்பம் ஒரு நல்ல குடும்பம், நீ ஏதாவது பண்ணன்னு வையா அதுவும் தங்கச்சி ஏதாவது பாதிக்கும், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்பா, நீ அதை பொண்ணை விட்டுரு, கெஞ்சுறது பத்தலையா நான் உன் காலில் கூட விழுறப்பா அப்படின்னு மாதிரி காலில் விழ போக ஹீரோவும் மனசு மாறிடுறாரு. இத்தனை பேரை வருத்தி தான் எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னா அந்த பொண்ணே எனக்கு வேணாம்ப்பா வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. அங்க இருக்கிற ஹீரோயினோட அப்பா கிட்டயும் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்காக நீங்க துபாய் போய் கல்யாணம் பண்றோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணதுல வேணாம் சார்,
இங்கேயே பண்ணிக்கோங்க, சொந்தத்தோட பண்ணாதான் சார் சந்தோஷமா இருக்கும், நான் வேணா கல்யாணம் முடிகிற வரையும் வேற ஊருக்கு போயிடுற அப்படின்ற மாதிரி அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்க அவரும் சமாதானம் ஆயிடுறாரு. நீ எப்ப மன்னிப்பு கேட்டியோ அதுவே எனக்கு போதும்பா, சொந்தக்காரங்க இல்லாம துபாயில 10 பேர் முன்னாடி கல்யாணம் பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி வழியில இருந்தேன், அதுக்கு நீயே ஒரு மருந்து கொடுத்துட்டுப்பா, என் பொண்ணோட கல்யாணத்தை நான் இங்கேயே பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்க ஹீரோ பயங்கர சோகத்துல இருக்காரு. குடிச்சிட்டு சோகமா சுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா அதே சமயத்துல கல்யாணத்துக்கு உண்டான எல்லா வேலைகளும் நடந்து ஹீரோட வீட்லயும் பாத்தீங்கன்னா பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க, ஃபேமிலியோட வந்துடணும், அது உங்க பையன் ஊருக்கு போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால அதெல்லாம் வேணாம் சார், இப்போ அவனோட மனநிலைமை வேற மாதிரி இருக்கும், அவனை நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி கிளம்ப இன்னொரு சைடு அரசியல்வாதிக்கும் பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் தெரிய வருது. காதல் ஜோடிகளை பிரிச்சு வச்சு கல்யாணமா, நாளைக்கு நான் பார்லிமெண்ட்டுக்கு போனேன் அப்படின்னா எதிர்கட்சிக்காரங்களா என்ன கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது, கார்த்திக் அந்த பொண்ணு கூட வாழ்ந்தே ஆகணும், நம்ம அந்த மாப்பிள்ளையை தூக்கி கல்யாணத்தை மாத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. அதுக்கான பிளானையும் போட்டு மண்டபத்துல போய் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ட்ரை பண்ண அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ மாறு வேஷத்துல சுத்திட்டு இருப்பார். ஏன்னா இவன் இங்க சுத்திக்கிட்டு இருக்கான், சோகமா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, முதல்ல அவனை புடிங்கடா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஹீரோவும் வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் இவங்களோட பழைய ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, தொழில் பண்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, அவர் பாத்தீங்கன்னா இவங்களை பாத்துட்டுறாரு, எங்க போனாலும் நான் உங்களை விட மாட்டேன், என்னோட வாழ்க்கையை ஒரு இருளாக்கிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் துரத்த ஆரம்பிக்கிறார். அண்ட் ஹீரோ கல்யாண மண்டபத்துக்கு வந்து பொண்ணை தூக்க போறாரு அப்படின்ற விஷயம் ஹீரோவோட அப்பாவுக்கு தெரிய வந்து அவர் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தன்னோட பையனை தேட ஆரம்பிக்கிறார். கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும், அவன் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஹீரோவும் பாத்தீங்கன்னா இங்க மாறு வேஷத்துல வந்திருப்பா இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி போட்ட பிளானா இருக்கும். ஹீரோயின் கிட்ட போய் 2 வழி இருக்கு, அது 2த்துல எது வேணும்னு நீயே சொல்லு, வழி நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லுவோம், இல்லன்னு வையா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு நான் அவனை கடத்தி கூட்டு போயிடறேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். முதல்ல கேவலமா இருக்கு, நம்ம 2வதே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்குள்ளதான் இந்த அரசியல்வாதி கொண்டு ஹீரோட அப்பா வரலையும் எல்லாரும் கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இதனால இவரும் எப்படிரா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பொண்ணை தூக்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வேஷமே போட்டுக்கிறாரு அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்றதுக்காக. அந்த சமயம்னு பார்த்து அரசியல்வாதியும் சுகர் மாத்திரை போடுறதுக்கு பதில் நைட்டு போடுற மாத்திரையே போட்டுட்டுறாரு. கடத்த வந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க ஹீரோ பொண்ணு மாதிரி இருக்கா இல்லையா, கண்ணில் பட்டுட்டுறாரு. செம்மையா இருக்க, ஒரு 5 நிமிஷம் வந்து எனக்கு உதவி பண்ணுமான்னு கேட்க ஹீரோ தாந்தா அது அப்படின்னு சொல்லாம அவரை போட்டு செம்மையா அடிச்சு சுத்தி எல்லாரும் ஒரு சைடு அழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஹீரோவும் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து முதல்ல எப்படியாவது தப்பிக்கணும்னு ஹீரோயினோட ரூமுக்குள்ள புகுந்துட்டுறாரு. பொம்பளை வேஷத்துலதான் இருக்கா இல்லையா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பா வர யார் இவங்கன்னு கேட்கிறார். என்னோட டீச்சர் தான் இவங்க, என்னை பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்காங்கலாம் சொல்ல, பரவாயில்லையே இன்விடேஷன் கொடுக்காமலே வந்திருக்காங்க, சரி உன்னோட டீச்சர் தானே உன் கூடயே படுக்க வச்சுக்கோமான்னு சொல்ல கரெக்டா ஹீரோயினோட தங்கச்சியும் நானும் இவங்க கூடயே பாத்துக்கிறேன்றாங்க. முதல்ல ஹீரோயின் வேணா அப்படின்ற மாதிரி மறுத்தாலும் அங்க இருக்கிற எல்லாருமே நீங்க படுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல 3 பேரும் ஒன்னா படுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோட விக் எல்லாமே பாத்தீங்கன்னா கழண்டு வந்துட்டு இருக்கும். தூக்கத்துல இருந்து கண் முழிக்க அந்த சைடு ஹீரோயினோட அம்மா வந்து இவரை பாத்துட்டுறாங்க. ஃபேமிலி மொத்தமும் மறுபடியும் ஒண்ணு கூட்டிடுது. என்னடா பண்ணி வச்சிருக்க நீ, என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி உங்க அப்பா ஒரு சைடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு பொண்ணு வீட்லயும் பாத்தீங்கன்னா இவன் இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிட்டான், இவனை இதுக்கு மேல விடக்கூடாது, இவன் தான் நமக்கு மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி ஹீரோக்கே கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிடுறாங்க. அண்ட் இதே சமயத்துல அந்த அரசியல்வாதி இருந்தா இல்லையா, அவர் தாக்கல் பண்ண வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதை வச்சுதான் அவர் பெரிய பார்லிமெண்ட் வரலையும் போகணும்னு கனவுலாம் கண்டிருப்பாரு. எப்படிடா நிராகரிக்கப்பட்டுச்சுன்னு கேட்க உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் யாரும் எடுத்து யூடியூப்ல விட்டாங்கன்னு சொல்றாரு. யாரா அதுன்னு பார்க்க ஹீரோ தான் அவரோட யூடியூப் சேனலுக்கு இவரை கண்டென்ட் ஆக்கிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல அன்னியிலிருந்து இன்னி வரலையும், ஏன்னா அவன் டெல்லி பக்கமே போக விட விடல, அவனுக்கு ஒரு IPL டீம் கிடைக்கிறவரையில என்னை விட மாட்டான் போல, அதனாலதான் அவனுக்கு தெரியாம நான் இன்னைக்கு தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்ல அங்க இருக்கிற அப்புறம் இத்தனை வருஷமா அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்கிறாரு. என்ன பண்றது, என்னோட பாஸ்போர்ட்டை அவன் எடுத்து வச்சுக்கிட்டான், டெல்லிக்கு போனோம்ல அதனால லாக் ஆயிட்டேன்னு சொல்றாரு. டெல்லிக்கு போக பாஸ்போர்ட்டா, இவன் பைத்தியக்காரன் போல அப்படின்ற மாதிரி எட்டி விட அப்படியே பொத்துன்னு போய் கீழே விழுறாரு. எழுந்து பார்த்தா ஹீரோ, என்னன்னா இந்த வாட்டியும் என்னை விட்டுட்டு டெல்லிக்கு போகலான்னு ட்ரை பண்ணீங்களா, சரி எழுந்துருங்க ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. வாழ்க்கையை கம்ப்ளீட்டா வாழாத மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்ல இவரும் அப்படிதான் தோணும், வாழ்ற வழியும் அது தெரியாது, ஒரு 50-60 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னும் ஒழுங்கா வாழலையோன்னு தோணும், அது ஒன்றும் இல்லை சிஸ்டம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க.